அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா குதிரைவாளியை வச்சு கஞ்சி காய்ச்ச போறோம். கூட மலையில புடிங்கின சுண்டக்காயை வச்சுதான் இன்னைக்கு புளிக்காய் செய்ய போறோம். நம்ம பாரம்பரியத்தை முறையா சமைக்கிறோம், மோட்டத்தனமா சாப்பிடுறோம். என்ன சமைப்போமா? அட வாங்கப்பா. கல்லுப்பு, புளியாம்பழம், வதக்குறங்க கொஞ்சமா கல்லுப்பு, சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். வெந்தயம், சோம்பு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், நறுக்காத முழு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கிட்டது, தக்காளி, வதக்கி வச்சிருக்க சுண்டைக்காய் இதில் கொட்டிக்கலாம். புளி தண்ணி, தேவைக்கு தக்கன கொஞ்சமா கல்லுப்பு, சாமட்டும். அதிகால நேரத்தில் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்போது இருக்க சந்தோஷம் இருக்கே வேற லெவலுங்க. வயிற்றுல இருக்க புண்ணு பூச்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டீங்கன்னா இந்த சுண்டைக்காய் இது எல்லாத்தையுமே ஆத்திரும். அப்படி ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள் தான்.
கஞ்சி சோறு கூட எவ்வளோ இருந்தாலும் கூட ஒரு வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு ஆப்ப சோறை கூட நம்ம இன்னும் சேர்த்து சாப்பிடலாம். இந்த மாதிரி சத்தான உணவை சாப்பிட்டு நம்ம பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம், ஆயுசு நூறோட வாழ்ந்து காட்டுவோம்.